என்ன என்னடா சொல்ற? அட கொத்தோடு பிள்ளையா? சரி இல்ல இதே மாதிரி சாக்கிட்டு கீழே தாயா கட்டி அதான் காட்டில தலையில தேய்க்க முடியும். இன்னைக்குதான் ஓடோடி வந்து அப்படி நின்னே வந்து நிக்கிறேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு பாட்ட சாட்டமான ஒரு ஆளை அனுப்பணும். என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலே மிக பெரிய பணக்காரர். அவ்வளவு பெரிய பணக்காரரா? ஆமா.
அப்ப என்னன்னா தொழில் பாக்குறாரு? பஸ் ஸ்டாண்ட் கண்ட பக்கம் பெரிய 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 பில்டிங்கா கட்டி கொடுக்குறாருங்க. அப்படியா? ஆமா. எல்லா ஊர்லயுமே வா? ஆமா, காலையில விடிஞ்சா போதும் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு போறோம் அண்ணன் கிட்ட தான் சில்லறை வாங்குறாங்க. அப்படியா? சில்லறை போட்டு சில்லறை எடுக்காருமா, கவர்மெண்ட்டுக்கே சில்லறை கொடுக்குறாரு அண்ணா. அப்படின்னா அவரை செட் பண்ணி விட்டுருனா, நானே நேரத்துக்கு ஊர் ஊரா கூத்தாடிக்கிட்டு. ஏங்க ஒரு எம்எல்ஏவை பார்க்கலாம், எம்பியை பார்க்கலாம், முதலமைச்சரை கூட பாத்துரலாம். ஆனா நம்ம கோமாளி என்ன பாக்கணும்னா டோக்கன் போட்டு முன்பதிவு செஞ்சு லைன்ல போனா தான் பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய ஆளா? ஆமாங்க. அப்படி டோக்கன் போடணும்னா நிறைய நேரம் ஆகுமே. இல்லம்மா 2 நிமிஷம் டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க. ஸ்ட்ரைட்டா போய் பாக்குற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்க. டோக்கனை வாங்கிட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா நம்ம கோமாளி என்ன ரூம் ரூம்பா 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 அப்படி என்னன்னா வேலை ரூம் ரூம்பா ரூம் ரூம்பா மாறி மாறி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாருமா. ஒரு கையில டப்பா, ஒரு கையில தொடப்பம் வச்சுக்கிட்டு போற வரதெல்லாம் தண்ணி கழுவிட்டு. அப்படி என்னன்னா வேலை? சுருக்கமா சொல்ல போனா பாத்ரூம்ல கக்கூஸ் கழுவுறோம். அட தூ காரி மூஞ்ச கப்பறவாயினா. செத்து போன எலியாட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் இப்படி ஒண்ணு கேக்குதா உனக்கு? பல்லுக்கு பலாவே போட்டு போயா போயா என்கிட்ட வராத. ஏன் இந்த காலத்துல பொட்ட பிள்ளைங்களை பார்த்தா எனக்கு காலோட மூத்தர். போடா டேய், உன்னை பார்த்தாவே எனக்கு ஆபரது இல்ல. யாரு உனக்கு? பொட்ட பிள்ளைங்களை பார்த்தா எனக்கு காலோட இங்க மூத்தர். பாரு, 5 லாரி பணம் கொடுத்தா 1/2 லாரி ஜனம் கொண்டாந்து என் வீட்டுல ஆள் வச்சிருந்தா உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நானு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தா என்ன கூப்பிட்டா கூட உன்கிட்ட வர மாட்டேன். 15 வருஷம் ஆம்பளை இல்லாத பூமியில போட்டா கூட உன்னை நான் சீக்க மாட்டேன். நானு இந்த காலத்துல பொம்பளைங்க பிறந்தாங்கயா ஒரு நாளைக்கு 50 பேர் விட்டு 60 பேர் விட்டு 70 பேர் விட்டு நாங்க என்னடா பண்றோங்க? எப்படி சாகடிக்கிறோங்க அவங்கள? எப்படி ஒருவேளை மருந்து வச்சிட்டா கிடையாது. எப்படி எப்படி கூக்கேஷா வடி அதான் எப்படி கேட்டு பாரு. அந்த காலத்துல எங்க தாய்மாரெல்லாம் கிடுகிடுன்னு செவிலி கட்டிக்கு போவாங்க. போன உடனே எனக்கு 1 மீட்டர் துணி கூடனா எதுக்கு? அப்பதான் எனக்கு சாய்கிட்டுக்கு சரியா இருக்கும். ஆமா. அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்து அதே டைலர் கிட்ட என்னன்னு சொல்லி கொடுப்பீங்க. அந்த காலத்துல எங்க தாய்மாருங்க துணிக்கு நீ மீதி பண்ணி விடாத, உனக்கு தை குடிய கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. அந்த காலத்துல டைலருங்க நம்மளுக்கு தை கூலி கிடைக்காத போயிருமே அப்படின்னு சொல்லி இருக்கிற துணி எல்லாம் பாரு நல்லா சொகாய் மாதிரி நல்ல முதுகுறப்பா தைச்சு கொடுத்துருவாங்க. ஆமா. அந்த காலத்துல எங்க தாய்மாருங்க அதை போட்டுக்கிட்டு ஏத்து ஓட்டுவாங்க, ஏறு ஓட்டுவாங்க, பாரு குடிப்பாங்க, ஜனத்தொகை உற்பத்தி பண்ணாங்க. ஆமா. உங்களால தான் ஜனங்களை இப்ப நாங்க என்ன பண்றோங்க அவனை சாகடிக்கிறதுக்கு? உங்களையும் குறை சொல்லல, நீங்களும் தான் ஜவுளி கடைக்கு போறீங்க. போட உடனே இந்த காலத்தை போட்டப்ப என்ன கேக்குறாங்க, எனக்கு 40 பாயிண்ட் இருந்தா சரியா இருக்கு கூடங்கிறீங்க. அவங்களுக்கு தேவைப்படுறால தான் வாங்க முடியும். 40 பாயிண்ட் துணி வேணும், நீங்களும் டைலர் கிட்ட தான் குடிக்கிறீங்க. இப்படி டைலருங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட தெரியாத 10 பாயிண்ட் குளிச்சுக்கிட்டு விட்டுறாங்க. மீதி இருக்கிறது 30 பாயிண்ட் அங்க 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 வச்சுதான் இவ்வளவு வாரத்துக்கு தைச்சு கொடுத்துறாங்க. மீதி ஓவரெல்லாம் விதை காஞ்சிக்கிட்டு கிடக்குது. புதுச்சாகிட்டு போட்ட பெருமைக்கு நம்ம டபுளுக்கு சினிமாவுக்கு போயிட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு போய் பஸ்ஸுக்கு நிக்கிறீங்க. பஸ் வந்த உடனே இப்படி கை நீட்டுறீங்க, பஸ்ஸுக்காரி நிறுத்திக்கிறாங்க. ஆமா. அதுக்கு மாதிரி இப்பத்தி கண்டிட்டுங்க நாட்டு பஸ்ல இருந்தாலும் சரி கிட்டு கிட்டுன்னு கீழே இறங்கி வந்ததும் ஆம்பளைங்களா போய் பின்னாடி இருங்கப்பா, பொம்பளைங்கெல்லாம் போய் முன்னேறுங்கிறாங்க. நாங்களாம் என்னன்னு சுப்பத்து பின்னாடியே இருக்கிறோம். தாய் குளத்து கண்டிட்டு கூட பதுக்க பண்றாங்க. அப்ப நாங்களாம் பின்னாடியே நின்றுக்கிறது இப்பதான் சீட்டு சிக்கிறது இல்லையா. இந்த காலத்தை பொட்ட பிள்ளைங்க போய் டைவர் பக்கத்துல ஓட்டுறதாவல உளுந்துரும்னு மேலக்கரை கம்பி எடுத்து பிடிக்கிறீங்க. இங்க கரை சாகிட்டு இங்க ஓடி போயிருக்கு. இது என்ன பண்ணுறது, குந்துப்பட்ட இறப்பிக்க நாக்கு வெளியே வந்து கிடக்குது. உடனே டைவர் சைடு கண்ணாடி பாத்துக்கிறாரு. ரோட்டை பார்க்க மனுஷன் வரல. அந்த ஸ்டேரிங் ஒரு பாட்டா படுத்து அப்படி படிச்சுக்கிறான். போய் லாரியிலே பஸ்ஸில் அடிச்சு விட்டு போயிடுறாங்க. 30 பேர் 40 பேர் ஓட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, கான்ட்ராக்ட் வேலையை நீங்க கான்ட்ராக்டுக்கு நாங்க என்னடா பண்றோங்க பாரு. அந்த காலத்துல எங்க தாய்மாரெல்லாம் மவராசி காய்ச்சி போடுறதுக்கு ஒரு போற, பணம் போடுறதுக்கு ஒரு போற, பாக்கு போடுறதுக்கு ஒரு போற வச்சு பை தைச்சுக்குவாங்க. ஆமா. கான்ட்ராக்ட் வந்து காய்ச்சி கட்ட கிள்ளக்கிற பைய எடுப்பாங்க, காய்ச்சி கொடுத்தா கவிடத்தை அடிச்சு சீட்டு அடிச்சுக்குவாங்க. இந்த எந்த காலத்தை போட்ட எங்காய காய்ச்சி வைக்கிறீங்க, இங்க எடுக்க வைக்க கொச்சு பிடிங்குது. இது திறந்து விட ஆட்ட கிடக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பாரு எல்லா பட்சம் டிவி வேற. நீங்க டிவி வரைக்கும் கான்ட்ராக்ட் இதை பார்த்துக்கிட்டே சீட்டு அடிச்சு விட்டுறேன். அதுக்குள்ள 4 ஸ்டாப் 5 ஸ்டாப் போகுது. 5வது ஸ்டாப்பில் செக்கிங் நின்றுட்டு ஏப்பா இவங்களுக்கு சீட்டு அடிக்கிற காரணம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு பை பிடிங்கிட்டு விடுறாங்க. இந்த மாதிரி சாகிட்டு போட்டுக்கிட்டு 4 கூட தண்ணி எடுத்துக்கிட்டு வரத்துக்குண்டா, 4 கத்த விரவு கொண்டு வரத்துக்குண்டா பாரு. இது என்ன இதாப்பா சாகிட்டு பாருங்கப்பா, இது என்னப்பா இது? அது இந்த காலத்தை மாடல் கிடையவே கிடையாது. ஒரு பொறாம உன் பொண்டாட்டிக்கு அது மாதிரி தைச்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இல்ல. இது மாடல் கிடையாது. என்னதுக்கு தொங்கி போய் முளை கிடந்துச்சுன்னா இது வீஞ்சு கட்டினா சங்குன்னு உட்காந்து ஏன்னா கருங்கா கை போறவன ஆக மொத்தத்துல நல்லூர் இருந்து இதுக்கே பொழப்பேட்டு நல்ல சோறு கட்டிக்கின்னு எவா எப்படி ஜாயிட்டு போறாலும் எப்படி பவர் கட்டலான்ட்டு 16 முளை சீலை கட்டிட்டு எங்க தாய்மாருக்கலாம்
பின்னாடி கொசு வச்சுக்கிட்டு காட்டுல வேலைக்கு ஏறி சோறு கொண்டு போனா அவங்க கொசுவத்தையும் அவங்க பின்னாடி இடக்கட்டின்னு பார்த்தா ஆம்பளைங்க இன்னும் செத்த பார்த்துக்கிட்டு இருக்க வச்சுக்கணும். இந்த காலத்து பொண்ணு பிள்ளைங்க வர முன்னாடி கொசு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பின்னாடி சூத்த பார்த்தா செடி குத்து நொங்கு தொட்டிங்களாட்டுங்க. ஆமா போரில வேமா ஒருவேளை தர்மராஜா வில்லல வச்சு சொல்லல அறிச்சர்கள் அப்படி இருந்தாலும் அண்ணன் நடையும் அலங்கார ஜடையும் அண்ணன் போல் நடையும் பின்ன சடக்குங்க இவ்வளவு அழகா வந்திருக்கிறேனே. என் பெயர் தான் மெலிதா என்று இருந்து கொள். ஆமா அம்மா ஆமா உன் பேர் மெலிதாங்கிறாங்க. அப்படி இருந்தாலும் என்னை 10 மாசம் 300 நாள் 3000 தசமி நாடி அங்கத்திலே சுமந்த தாய் தந்தை யார் தெரியுமா? சொல்லுங்க அம்மம்மா. என்ன 10 மாதம் தான் சுமந்து மாதா
வயிற்றுல சுமந்து வேற கை சோடாத ஏன்? நம்ம ஞாயிற்றுக்கிழமை அளவு குத்தலாம் அப்படிங்கிறா ஞாயிற்றுக்கிழமை எந்த கோயில நோய் போடுவாங்க? சீலமுடி அம்மனுக்குடா அந்த கோயில் எங்க இருக்குது? ஒரு ஓடையில இருக்குது அட்ரஸ் சொல்லுங்க. சொப்பனா குறிச்சி ஊராட்சி ஓட்டி சொப்பனுக்கு 4 வரைக்கும் வாரி குத்து தொகுதிருக்குறா உங்க சாமிங்களுக்கெல்லாம் மாவிளக்கு எடுத்துக்கிட்டு தேங்காய் போல உடைச்சுக்கிட்டு அளவு குத்தி சொல்லும் எங்க ஆயா பத்திரி பராஜயத்தை அந்த அம்மனுக்கு அளவு போடு போது லைட் வெளிச்சு எறியக்கூடாது ஒரு சீமான விலைக்கு எறியக்கூடாது அது ஒரே ஆளு தான் அளவு குத்திக்கிட்டு ஒரு 10-15 பேரை கூட்டிட்டு போறது. அந்த கோயிலாட்டி வெட்டு குத்து கொலை போட நடக்கூடாது இரு அந்த கோயிலுக்கு போன கேட்கறாங்க கேட்டுட்டு வா. உன் வயசுல அந்த கோயிலுக்கு போய் அளவு போட்டு ஒரே விட்டுட்டியா தொட்டில் கட்டி மடி மேல நடப்பழக்கி என் தாய் தந்தது யார் தெரியுமா? மையன் என்கிற தக்கன் மாயாவதிக்கு பிறந்தபடியால் என் பேர் தான் மெலிதா என்று அறிந்து கொள். அம்மா மெலிதா எப்படி மெலிதா பிறந்து வளர்ந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அம்மம்மா 18-16 வயது மங்கை ஆகணும். உடனே என்னை மாலை முடித்த மன்னவர் யார் தெரியுமா? ஆராயா கண்ணம்மா எங்கடா கை வைக்கிறாங்க அம்மா எனக்கு மாலை முடிந்ததோரு கண்ணம்மா கண்ணம்மா என்னை மாலை மனம் முடித்த ஏதோ காரணமாக வள வச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்பாக என் அக்காவை பார்க்கணும்ல, அதுக்கு முன்பாக என் தங்கச்சி ஒருத்தர் அவளையும் கூட்டு மெலிதா கும்பமணி